நெல்லையில் டாடா கர்வ் ஈவியின் அறிமுக விழா நடைபெற்றது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வடக்கு பைபாஸ் ரோட்டில் உள்ள டெரிக் டாடா ஷோரூமில் வைத்து டாடா கர்வ் ஈவி காரின் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது. அறிமுக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் சேல்ஸ் GM திரு அறிவரசன் இன்முகத்துடன் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக BNI எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு முகமது ரியாஸ் மற்றும் திருநெல்வேலி RTO திரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு சர்வீஸ் GM திரு மோசஸ் மற்றும் அட்மின் ஹெட் திரு இசக்கியப்பன் ஆகியோர் ஷால்வை அணிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கி ஏற்றி வைத்தார்கள். விழாவில் EV மேனேஜர் திரு மாரிமுத்து கர்வ் EV காரின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் அறிமுக விழாவில் ஆபரேஷன் ஹெட் திரு சுப்பிரமணியன், சேல்ஸ் மேனேஜர் திரு ஸ்ரீனிவாசன், சேல்ஸ் மேனேஜர் திரு மாரிமுத்து, மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு மணிவண்ணன் மற்றும் டெரிக் டாடாவின் ஊழியர்கள், BNI உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். அறிமுக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நெல்லை வண்ணாரப்பேட்டை டெரிக் டாடா ஷோரூம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இந்த கர்வ் EV லான்ச் பண்ணுறது என்ன ஒரு பெரிய யூனிக்கான விஷயம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற டாடா ஹேரியர் அண்ட் சஃபாரியில் வரக்கூடிய அது 30 lakh அபோவ் பட்ஜெட்டில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் இதில் நம்ம கர்வ் EVயில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு EV ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி அடாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் கிட்டத்தட்ட 20 more ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்ததில் உண்மையிலேயே நம்ம டாடா ப்ராடக்ட் உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம EVயோட அடாப்ட் ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா, பெட்ரோல் டீசல் நம்ம யூஸ் பண்ணி பழகிருக்கோம். இப்போ EV நம்ம அடாப்ட் ஆகிறதே அந்த ஃபியூல் காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இதில் கம்மி. ஸோ ஃபியூல் காஸ்ட் நம்ம சேவ் பண்ணலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் சர்வீஸில் பார்க்கும்போது நார்மல் IC இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அதாவது டீசல் பெட்ரோல் வெஹிக்கிளில் வரக்கூடிய மெக்கானிக்கல் பார்ட்டை விட இது கம்மிங்கிறனால மெயின்டெனன்ஸும் நம்ம கம்மி தான். இப்போ இந்த கர்வ் EVயில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அடாஸ் லெவல் 2ங்கிற ஃபங்க்ஷன் இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபங்க்ஷன் நம்ம அடிஷனலாக கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபாரி, ஹேரியர் இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட்டில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸை விட அட்வான்ஸாக ஒரு 3 ஃபீச்சர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதோடைய ஆஸ்தட்டிக் அண்ட் டிசைன் டெக்னாலஜி இது எல்லாமே அப்கமிங் ப்ராடக்ட்டில் வரக்கூடிய எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் ஒரு 30 lakh அபோவில் வரக்கூடிய அவ்வளோ ஃபீச்சர்ஸுமே இதில் லோட் பண்ணுறதுனால இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டில் வருது.